நாட்டையே உலுக்கிய காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பாவின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் இந்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானியர்களோடு தொடர்பிருக்கும் காரணத்தால் பாகிஸ்தானுக்கு எதிராக மிக முக்கிய அறிவிப்புகளை இந்தியா அறிவித்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை குறித்து செய்தியாளர்களுக்கு வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அளித்த பேட்டியில், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாகிஸ்தான் நம்பத்தகுந்த வகையில் கைவிடும் வரை 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுவதாகவும், இந்த எல்லை வழியாக உரிய அனுமதியோடு இந்தியாவிற்குள் நுழைந்த பாகிஸ்தானியர்கள் வருகின்ற மே 1ஆம் தேதிக்குள் இந்த எல்லை வழியாக திரும்ப வேண்டும் எனவும், சார்க் கூட்டமைப்பு நாடுகளுக்கான நுழைவு இசைவு திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்கு இனிமேல் பயணிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களும் ரத்து செய்யப்படுவதாகவும், தற்போது இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் இருக்கும் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் அந்த நாட்டு இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையை சேர்ந்த பாதுகாப்பு படை ஆலோசனை அதிகாரிகளும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்திலிருந்து பாதுகாப்பு பணி ஆலோசனை அதிகாரிகளும் திரும்ப அழைக்கப்படுவார்கள். இது மட்டுமல்லாமல் பரஸ்பர உயர் தூதரகங்களில் இருக்கும் ஆலோசகர் பதவிகள் ரத்து செய்யப்படுகின்றன. இவர்களுக்கான உதவியாளர் பணியிடங்களும் திரும்ப பெறப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டையே உலுக்கிய இந்த தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபிய பயணத்தை பாதியில் முடித்துக்கொண்டு பிரதமர் திரு மோடி அவர்கள் நேற்று காலை டில்லி திரும்பிய நிலையில் விமான நிலையத்திலேயே வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவால் ஆகியோரோடு ஆலோசனை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் இந்த உத்தரவுகளுக்குள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைக்க முடிவு செய்திருப்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. பாகிஸ்தானின் 21 கோடி மக்களின் குடிநீர் ஆதாரமான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்திருப்பதால் பாகிஸ்தான் மக்கள் தண்ணீருக்கு தத்தளிக்கும் நிலை ஏற்படும் எனவும், பாகிஸ்தான் நினைத்தே பார்க்க முடியாத இடத்தில் இந்தியா கை வைத்திருப்பது உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஐநாவின் பரிந்துரைகளின் பேரில் உலக வங்கி உருவாக்கிய சிந்து நதிநீர் ஒப்பந்தம் செப்டம்பர் 19ஆம் தேதி 1960ஆம் ஆண்டு கையெழுத்தானது. மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அயூப் கானுக்கு இடையே இந்த நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் 62 ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்திடப்பட்ட சிந்து நதிநீர் திட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி முன்னர் சிந்து மற்றும் அதன் துணை நதிகளிலிருந்து இந்தியா சுமார் 19.5% நீரை மட்டுமே பெற்று வந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு 80% நீர் கிடைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அப்பாவிகள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எடுத்திருக்கும் இந்த முடிவுகள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் பயங்கரவாதத்தை இங்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்றும், இந்த தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் மீது உடனடியாக அதிரடியான பதில் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் சாதாரண மக்களின் விருப்பமாக இருக்கிறது.